பண்டலர் ஜூ போகணும்னு சொன்னதுலேருந்து காலையிலேருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆஸ்டிச் தெரியுமா உங்களுக்கு? ஆஸ்டிச் சின்ன வயசுல ஹாலிவுட் படம்லாம் தேடி தேடி போகும். முதலைக்கு வாட்டர் மாதன். புலிக்கறி புலிக்கறி. ஏய் பைத்தியங்களா, பேசிக்கினே போய் வெள்ளை டைகர் இங்கதான்ப்பா இருக்கு. வெள்ளு நீ என்ன வேணா சொல்லிட்டு போப்பா. தம்பி எங்க இருக்க? இப்ப டாஸ்க் வந்து நீங்க பெருசு இருக்கும். அப்ப அங்க போய் பார்க்கலாம். அங்க இருந்தா நல்லா தெரியுமா? இங்கதான் ஐயா மூஞ்சி தெரியுது. இங்க பாரு. ஏன் எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. என்னப்பா உங்க பாருப்பா சரியா இருக்கானே. அதான் அவன் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கான். பள்ளம் வந்து வரக்கூடாதுன்றக்காகவா? ஆமா. இது ஏதாவது இப்ப கூட சொன்னல, டெல்லியில ஒருத்தன் தலையை கவிட்டு போன வரலாறு ஒண்ணு இருக்கு. அடிச்சு இழுத்துட்டு போன வரலாறு. மூத்திரம் அடிச்ச வரலாறு யாருக்காவது இருக்கா? என் தம்பிக்கு இருக்கு. புலி கிட்ட மூத்திரம் வாங்கினா பெருமையா சொல்றான். ஏய் கிறுக்கு பேருளா இருக்கனுவா? புலி பக்கத்துல இருந்து நிக்கும். கேரளால எங்க அடிப்பான். அவ்வளவுதான். போனா அவங்க இழுத்துட்டு போயிருந்தா டின்னருக்கு முடிஞ்சா, டின்னருக்கு ஆச்சா, சிக்கன் பக்கடா மாதிரி அவனை சைட்ல தொட்டு போயிட்டு பண்ண முடியாது. இங்க ஹைனா இருக்குப்பா. அதோ இருக்குது பாரு, சுப்பிரமணி இங்கதான் இருக்கான். அங்கேயும் ஹைனா தானே போட்டுருந்துச்சு. நம்ம வந்து அத எங்க தான் நின்னு பாத்துட்டு இருந்தோம். இது ஹைனா இல்ல, எங்க நைனா. அப்படியா? என்ன பண்ணி உங்க அப்பா போட்டு அடி அடி அடிச்சுக்கிட்டு ஹைனா நைனா அந்த அதான் அப்படி போட்டேன். அங்க இருக்கா பாரு சுப்பிரமணி. சுப்பிரமணி நைனா நைனா. ஏய் சுப்பிரமணி, ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி இருக்கான். அதான் ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி இருக்கு. லியோல எப்படி காட்டலையே. சுப்பிரமணி சுப்பிரமணி ஐயா, நான் சுப்பிரமணி போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். இல்லப்பா, லியோ அந்த சீனை சொல்லி வந்து சுப்பிரமணி. என்ன இங்க பாரு, என்ன பண்ண தெரியுமா? சர்க்கஸ் பண்ற மேன். நல்லா நீ நல்லா சர்க்கஸ் பண்ற மேன். அங்க பாரு, சூப்பரா பண்றான். ஏய் மாப்ள கரடி. இது புலிகேசி படத்துல, புலிகேசி படத்துல வர கரடி வருது. ஏய் அப்படியே இருக்கான் இவன். ஹாய்டா. வாடா வந்துட்டான். இப்ப எங்க போறோம் அடுத்து? அடுத்து இன்சைட் பெங்கால் டைகர். அப்படியே சுத்தி கீழே இருக்குன்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சாஃப்ட். இனிமேல் நம்மள மாதிரி என்ன மாதிரி கரடி சாஃப்டா? கரடி சாஃப்ட் தான். என்ன அதோட அது அட்டாக் பண்ணி பாத்திருக்கியா? ஸ்மால் பாய் அவன்லாம். அப்புறம் டைகர் லைன் பார்த்தமே, அது டைகரும் லைனும் ஸ்மால் பாய் தான். இதுக்கப்புறம் தான் இருக்காங்க. சரி எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுதா? அது சூப்பரா இருக்கு. ஐயா போ 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 போ. ஐயா அது பெங்காலி புலி இல்லையா, வங்க புலி அது. பாரு. இல்ல வேணாம் வேணாம் வேணாமா? இப்ப சொல்லுவார் பாரு, எங்க அம்மா இப்படிதான் நடக்க வச்சாங்க, எங்க அப்பா இப்படிதான் நடக்க வச்சாங்க. வீட்டை சும்மா வாக் போறப்ப இப்படிதான் வாக் போயிட்டு இருப்பேன். இப்ப நான் சும்மா எடுத்து பாருங்க, நான் அப்படிதான் வாக் போவேன். திருப்பி அதை கேமராவை வேணே திருப்ப மாட்டானுங்க. புறம்போக்கு தப்புலாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெள்ளை புலிதான் என் வருங்காலம். அந்த மாதிரி என் வருங்காலமும் நானும் அந்த மாதிரி கம்பீரமா போயிருக்கேன். சரி வேணும்னு கேக்குறீங்க. வெள்ளக்காரிதான் கிடையாது. தமிழ்நாட்டு யாரா இருந்தாலும் தப்பு கிடையாது. என்ன மேட்டர்? ரெண்டு புலி வெள்ளையும் கருப்பும் மிக்ஸ் ஆகி கிடக்குது. என்னடா நடக்குது இங்க? வாங்கப்பா வாங்க. இவங்களை கூப்பிடலையா? இங்க பாரு அக்காவை பாரு. அக்கா அதுவே என்னப்பா என்னப்பா ஏதோ சீரியஸா பேசிட்டோம். இல்ல இல்ல அது இல்ல நான் சொல்றேன். ஸ்மால் பாய்ல கத்துக்கோ. சொல்லுங்க. கத்திட்டு இருக்காங்கல்ல வெள்ளை புலி, ஏன் வருங்காலம். வருங்காலமா? இந்த புலி வந்து நானு இப்படி நான் உட்காந்து கம்பீரமா பார்க்கும்போது அது எதிர்காலம். அது எதிர்காலம். அவன் இன்னும் திருந்தல மாமா.
டீ குடிச்சதுக்கப்புறம் இப்படி இந்த சாப்பிட்டு ஒரு மந்தமாயி நந்துனீங்களா அப்படி இருக்கக்கூடாது. இப்போ வரலன்னா அவளை எல்லாம் அடி வெளுத்துருவேன் எல்லாரையும் பாருங்க. டீன்னு கேட்டிருக்கீங்க. 11 மணிக்கு ஆரம்பித்தோம். அப்படியே ஒரு ரவுண்டு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நல்லா ஒரு பிரியாணி தாண்டி அங்கங்க தண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இன்னும் நிறையா பயலுக்கு அந்த சைடு இருக்கானுங்க. அவங்கள பார்க்க முன்னாடி ஒரு டீ 20 ரூபா மஜாவாக இருக்குது. அடிச்சுட்டு அடுத்து அவங்கெல்லாம் போய் பார்க்க போகிறோம். கூடவே வாங்க எங்கள் கூட. ஆக்சுவலாக சீரியஸாகவே பாம்பு முதலெல்லாம் சில குழந்தைங்க எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக நானே பாம்புக்கெல்லாம் பயப்படுவேன். ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது இருக்கும். அப்படிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் இப்போ ஸ்னேக் ஹேண்ட்லிங் கற்றுக்கிறேன். என்ன பண்ண போகிற? ஹேண்ட்லிங் பண்ணி வித்த பண்ண போறியா? அது நல்லதுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எல்லாரும் இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களாம் பாம்பு பார்த்த உடனே பயத்தில் என்ன பண்ணுவாங்க, அடிச்சிருவாங்க. அடிக்கலாம் மாட்டேங்க, உங்களை மாதிரி நீங்கள் வந்து அப்படி சில பேர் பதட்டத்தில் அடிச்சுவாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸ்னேக் ஹேண்ட்லிங் கற்றுக்கிறது எதுக்குன்னா இப்போ ஹேண்ட்லிங் பண்ணி என்ன பண்ண போற? ஐயா அதை வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேஃபா எடுத்து வீட்டுக்கு வருது. ஏன் வீட்டுக்கு எல்லாம் வருமே, உங்க வீட்டுலாம் வராது? வீட்டுலாம் வராது. நீங்க சிட்டில இருக்கனால உங்களுக்கு வர மாட்டேங்குது நினைக்கிறேன். வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சுனாலே பாம்பு வரும். அது ரொம்ப ஹேண்டில் பண்ணணும், கத்துக்கணும். நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம்னா அதை நம்ம சேஃபா ரெஸ்கியூ பண்ணி வேற எங்கேயாவது சேஃபா இடத்துல விட்டுடலாம். அப்படி ஏன்னா அதுக்கும் தெரியாது, அதுவும் வந்து ஒரு குழந்தை மாதிரி. எங்க பாத்தீங்கன்னா அடிச்சிராதீங்க, அடிச்சு தூக்கி கொன்றாதீங்க. ரெஸ்கியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரெஸ்கியூவர்ஸ்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்துட்டு வந்து கால் பண்ணாலே வந்துருவாங்க. இல்ல அது வரைக்கும் மேல ஏறி உட்காந்துக்கீங்க. பிளஸ் அப்படி கூட இல்லைங்க, அது நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா விட்டாலே அதுவே போயிடும் எங்கேயாவது. ஆக்சுவலா உடும்பு வந்து எவ்வளவு நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவாங்கன்னு நிறைய வீடியோல பாத்துருக்கேன். சின்ன வயசுல படத்துல ஒரு மாதிரி கிரிட்டு எதுக்கு சின்ன வயசுல நான் படத்துல எதுக்கு தெரியுமா பாத்திருக்கேன்? எங்க இருக்கான்? ஆத்தி இங்க இருக்கான். எதுக்குன்னா உடும்பை யார் அதிகமாக வளர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருடங்க வளர்ப்பாங்க. திருடங்க இப்போ அந்த டைமில் ஒரு வீட்டில் திருடுறதுல பெரிய வீட்டில் அடிக்கிறதுக்கு இந்த உடும்பை வச்சு தான் ஏறுவாங்க. உடும்பு பிடிம்பானுங்க. உடும்பு புட்டிச்சிச்சுன்னா விடவே விடாது, எடுக்கவே முடியாது. அது டைட் பண்ணிச்சுன்னா அதனால உடும்புக்கிட்ட பார்த்து பிடிப்பானுங்க. பிடிக்கிறப்ப தலையை பிடிப்பானுங்க. மாற்றி இப்படி பிடிச்சோம் அதை நம்மளை பிடிச்சிச்சுன்னா காலி, கை விடவே விடாது, செறிஞ்சிடும். ஸோ மரத்தில் ஏறுறதுக்கோ இல்லை ஹைட்டான இடத்துல ஏறுறதுக்கோ அப்படி மரத்தை தூக்கி வர டப்புன்னு மரத்தை போய் பிடிச்சிக்கும். வராது. இதெல்லாம் உடம்புக்கு தெரியுமா? அப்படி பிடிச்சி அதுக்கு தெரியாதுல்ல. ஆனால் நல்ல மேட்ரு இந்த உடம்பு பற்றி. பாம்பு அனகொண்டா அதை கொண்டா கொண்டா கியூட்டா இருக்கான்ல. இங்கே ஒருத்தர் இருக்காங்க. இதுக்கு கோழி குஞ்சு அதெல்லாம் போடுவாங்க. பின்ன பொம்மை குறிச்சு பிளாஸ்டிக் எப்படி பாஸ் சாப்பிடுவாரு? பொண்ணு கூட போட மாட்டாங்களா? லைட்டா முத்து இங்க பாரு பைத்தான். அதுதான் என்ன சாப்பாடு? ஒரு பாம்பு தானே மொத்தமா? ஆம்ச பாக்குறியாடா? ஆம்ச பாக்குறியாடா? தொட சைஸ் இருக்குது அந்த பாம்போட உடம்பு. ஆமா, அதோ பெருசா டேங்க் கடிச்சிரானுங்களே, முதல்ல தான் இருக்கும். படத்துக்கு அடப்பானுங்க பாருங்க நல்லா. நம்மெல்லாம் ஷூட்லாம் போயிட்டு வந்துட்டு சட்டைட்லாம் போட்டு ஒரே ரூம்ல கிடப்போம் தெரியுமா எல்லாம், அந்த மாதிரி கிடப்பானுங்க பாருங்க. இப்போ முதல்ல உனக்கு அழகா இருக்குன்ற பாம்பு பார்த்த பையன் 100 200 கொடுத்துருக்கேன்டா, போடுறா ஒரு வெட்டே போடுறேன். அவ்வளோதான், உங்களுக்கு அவ்வளோதான் மேடம். கொடுத்த 200 நான் எனக்கு 10 ரூபா தான் செலவு. அதோட உடம்பு எவ்வளோ ரஃப்பாக தெரியுது பாரு. ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். கை கொடு சார், கையா கொடு. மோட்டிவேஷன் போட்டு போயிட்டே இருப்பேன். முதலை தாய்லாண்டில் அறுத்து போட்டு தின்னுட்டு இருக்காங்க. ஆமாம், இது சாப்பாடுல தாய்லாண்டில் அவரு சாப்பிட்ருக்காரு முதல்ல கறி. சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்கும்? முதல்ல மாதிரியே இருக்குமா? முதல்ல மாதிரி இருக்கும். எப்படி சொல்லுங்க. எப்படி முதல்ல கறி எப்படி இருக்குன்னா மீட் மாதிரி தான் நம்ம யூசுவலாக சாப்பிட்ற மீட் மாதிரி. அதே மாதிரி தான், ஆனால் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எப்படி சாப்பிட்டாரு? இப்போ சிக்கன் ஹார்டாக இருக்குன்னு தூக்கி போட்டாரு. இல்லை அந்த அளவுக்குலாம் ஹார்டாக இருக்காது. அப்படியே சொல்லலை. இப்போ நம்ம மட்டன் இந்த உப்பு கறி சாப்பிடுவோம்ல, அந்த 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 இதே கொஞ்சம் சாப்பிட்டா தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல கறி சாப்பிட்ருக்கீங்க? ஆமாம், சாப்பிட்றேன். இங்கே இல்லை, மலேசியாவில் சாப்பிட்றேன். நான் உசாரா சொல்லிட்டாங்கல்ல, நம்ம ஊரில் அது பேண்டு. யாரும் சாப்பிட்றாதீங்க, ட்ரை பண்ணிடாதீங்க. வெளியே ஏதாவது ஊருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிடாதீங்க. பாருங்க பெருசா கிடக்குதாங்க. மார்ஷ் ஆத்தாடி, இவனுங்க அவ்வளோ பெருசு இருக்காங்க. சதுப்பு நிலை முதலை ஒரு படம் மாதிரி மேல சவாரி போவானுங்கல்ல,
ஜாயின்ட் ஃபேமிலி அவனுங்க. அங்க பாரு கைஸ், அங்க பாருங்க. நைட் டைம்ல இப்ப போனோம்னா சத்தியம் நமக்கு தெரியாதுல இது பாறையா முதலையா. தெரியாது. அதான் அதோட பிளஸ். கரடியவே பாறைன்னு தான் பார்த்தேன். அதான் பிளஸ். முதல்ல தானே. முதல்ல பயப்பட மாட்டேன், மத்ததுக்கெல்லாம் பயப்படுவேன். பாம்பு இருக்கானா? டிராகன் மாதிரி. காட்ஜில்லாங்க இவன் தான். நீங்க டைனோசருக்கு சொன்னீங்களே, காட்ஜில்லா வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இவன் தான். என்னடா இல்ல மண்டை ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு இப்படி இருக்கு, சப்பளிச்ச வச்ச மாதிரி பட்டையா இருக்கு, சப்பலிங்கம் மாதிரி இருக்கு. சப்பலிங்கம் இது ஒரு பிரீடு போலயே. எல்லாமே உள்ள தண்ணிக்குள்ளதான் படுத்திருக்கானுங்க. ஆஹா, அடிக்கிறது இந்த வாய் பெருசா இருக்கு, கோடாரி வாய். இவனை தெரியறான்ல இங்க இருந்து பாக்க. மதையான இவனு தான் வந்து சுறுசுறுப்பா விளையாடி நிக்கிறானுங்க. அங்க உட்காந்துக்கிறாரு ஒருத்தர், பாகன் உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தோம்ல எல்லாம் கப்புள்ஸோட இருந்துச்சு, கடைசியா இவனும் கப்புள்ஸோட தான் இருக்கான். ஐயா இதுல குதிச்சு ஆக முடியாது, நீங்க மண்டையை உள்ள விட்டு மூச்சு விடாம செத்துருக்கீங்களா. தலையில குடுத்தா சொரி செத்துடலாம் சகதிக்குள்ள. அதையாவது பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஒரு நாள் திருப்பி சிங்கிளா வருவாரு. அப்ப நீ அச்சோ ரொம்ப அடி விழுந்திருக்கு போலயே. அடிக்கலாம் இந்த இடம் வலிக்காது. எவ்வளவு அடிப்பேன் அடி அவ்வளவு வாங்கிருக்கு. இப்ப அடுத்து எங்க போறோம்? வீட்டுக்கு. ரைனோசோரஸ். இது எவ்வளவு டன் வெயிட் இருக்குங்க, ஒரு தோராயமா சொல்ல முடியுமா? டன் வெயிட் இருக்குமா? ஆமா. என்னங்க சொல்றீங்க, டன்னு கணக்கெல்லாம் இருக்காதுங்க. இது டன்னு தான். அப்படியா? ஆனா பாக்க கியூட்டா தெரியறான், ஆனா முரட்டாலா இருக்கானே. ஹார்டா இருக்கு. உள்ள போனா என்ன பண்ணுவான்? மடியில உட்காரச்சு கொஞ்சம் அவங்க. என்னப்பா இப்ப அவன் கண்ணுக்கு நம்ம எப்படி தெரியும், என்ன யோசிப்பான் அவன்? டப்பிங் முடியா அவன் கணுக்கா மூச்செல்லாம் விட்டுட்டு சின்ன பள்ளியில போக்கடாகிட்டு. ஆக்சுவலா மேல பாக்க கழுத காது மாதிரி இருக்கு, முன்னாடி பார்க்க வேற மாதிரி இருக்கு, கால் வேற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி அவனை வித்தியாசமா பார்க்கறோம், பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்குமே நீங்க சொன்னீங்களே, அது அது இப்படி கிடையாது நண்பா. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்கும். அதான் ஸ்டிச். அது இப்ப நான் சொன்னது நம்பலல மக்களே, பாருங்க நீங்களே பாருங்க. மண்டை, கழுத்து, அது கழுத்து இப்படி இருக்கும், வயிறு, கால், கழுத்துக்கு இப்படி இருக்கும். அதுதான் சொன்னேன், இங்க பாரு. ஆமாப்பா, ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் பேர்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, சம ஸ்பீடா ஓடும். வந்துருச்சு பாரு, வந்துருச்சு பாரு. எனக்கு சொன்ன மாதிரி நெருப்பு வந்துச்சு பாத்தீங்களா? நெருப்பு பார்த்தா மில்க் ஷேக் வருது, புடிங்க கொஞ்சம் வருது. பாம்பு கிம்பு லைஃபே இப்படிதான், அவ்வளவுதான், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதனால தான் சொல்றோம், நமக்கு பிடிச்ச வேலையோ இல்லை பிடிச்ச படிப்பு எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணா நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கலாம். இல்லைன்னு வைங்களேன், போய் இந்த யானை மாதிரி ஜிராஃப் மாதிரி சுத்தலாம். இல்ல நமக்கு ஒரு இதுக்குள்ள போய் இப்போதைக்கு போய் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதோட பிடிக்காத வேலையோ அதுக்குள்ள செஞ்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி போய் வாழ்க்கை ஃபுல்லா அந்த உள்ளே நமக்கே தெரியாம உள்ளே உட்காந்துருவோம். வெளியே வர்றதுக்கு வழி இருக்காது, நம்மளே ஒரு கட்டத்துல அடைச்சிருவோம் அந்த வழியை. அதனால நிறைய கத்துக்க வேண்டியது, மிருகங்கிறது கத்துக்கலாம், இங்க இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். அப்படி அது பர்சியூ பண்ணாம இருக்கிறதே என்னோட நீ தோத்துட்ட ஆல்ரெடி. நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன். ஒரு நல்ல வேலை சயின்டிஸ்ட் ஆகணும். நம்ம இந்தியா நல்லா காப்பாத்தியாச்சு. இல்ல அப்துல் கலாம் ஒரு அந்த ஒரு மோட்டர் இருக்கும், அந்த காரோட ரிமோட் காரோட மோட்டர், ஒரு 2 அத ஃபேன் வச்சு இது எல்லா பசங்களும் செஞ்சிருப்பாங்க. ஸ்டிக் பண்ற வேலை இல்ல, பண்ற வேலை இல்ல. எனக்கு அத பார்த்தேன், நீ அத சயின்டிஸ்ட் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்க நீ. எனக்கு சின்ன வயசுல அத பண்ணிட்டு வாவ் நம்ம சயின்டிஸ்ட் ஆயிடலாம், நமக்கு இது வருது அப்படியே. எரிமலையில சோடா போட்டு இந்த மாதிரி நல்ல வேலை இந்த மாதிரி வந்து பர்சியூ பண்ணாம இருக்கிறது நல்லது. சில பேருக்கு ஆமா நல்லதா இருக்கும். மீண்டும் யாருக்கும் ஆசை இல்லை என்றால் பயப்பட வேண்டாம் நீங்கள். நன்றி, வணக்கம். காலு வலிக்குது, அதான் காதையும் டேமேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. இன்னும் அடுத்தடுத்து பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் எங்களுக்கு ஷேர் கொடுங்க, அதை நாங்கள் ட்ரை. அடுத்து எந்த கெஸ்ட்டை நாங்கள் பாட்காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணுன்றதும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கெஸ்ட்டை நாங்கள் அப்ரோச் பண்ணி
அவங்கள நாங்கள் பாட்காஸ்ட் உள்ள எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் பாட்காஸ்ட்லேயும் நிறைய பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவங்க கண்டிப்பாக பாட்காஸ்ட் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ வ்ளாக்ஸும் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பிளேஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நாங்கள் கண்டிப்பாக வ்ளாக் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு ஷோ ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கும், எப்படி வேணும்ன்றது நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி சும்மா கமெண்ட்ல ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குது. ப்ளஸ் இன்னொரு ஐடியா இருக்குது, உங்களையுமே எங்கள் vlogல இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது போயிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஸோ யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு எங்கள் டீமில் வந்து நீங்களும் இந்த vlogger பாட்காஸ்ட்லேயே இருக்க பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். பெல் ஐக்கான தட்டிக்கவும் இருக்காங்க. ஆமாம், எனக்கு இன்னொன்று தோணுது, நாளைக்கு முதல்ல பார்க்க போகலாமா? முதல்ல இருந்து பார்க்கா ஆள விடுங்க. வணக்கம். ஆல்ரெடி ஆடியோ பண்ணி முதல்ல பார்க்கடா. பார்த்து வர முடியாதுங்க. 4-5 தானே பார்க்கல. உங்க பைக்கு கிளம்புங்க. அங்க நிறைய ஆல்ரெடி ஆடியோ பண்ணி கால கவட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு.